ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஆயில் வந்து காலியாக போகுது. ஸோ அதை வந்து வீட்டில் தான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்து எனக்கான ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதில் நான் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அதனால தான் நான் வீட்டிலே வந்து ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இது நான் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months வரைக்கும் வருது. அதனால ஒரு டைம் எடுத்து அந்த ஆயில் காலியாக போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும், அதோட அளவெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீட்டிலே உங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கும், அந்த பாடி ஹீட்னால ஒரு சிலருக்கு தலைவலியெல்லாம் இருக்கும்ல, அப்படி இருக்கவங்கெல்லாம் கூட இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் நான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டாபிக் வந்து இப்போ இருக்க நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர் வீட்டில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த உங்களோட காதில் எப்போவாவது கேட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்லியோ, இல்லை தாத்தா பாட்டி சொல்லியோ, இல்லை நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லியோ கூட அவங்களும் கூட கேட்டிருக்கலாம். என்னென்னா, எவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வருமானம் வந்தாலும் போத மாட்டேங்குது, அவ்வளோ செலவாகுது, நம்ம வாங்குகிற வருமானத்தை விட செலவு தான் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில்? யார்கிட்ட இருந்தெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட வருமானத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நம்மள நிறைய பேத்துக்கு ஆசை. அதுக்கான எஃபர்ட்டெல்லாம் போட்டுட்டு தான் இருப்போம். அதை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிறது அப்படிலாம் யோசிக்கலாம் செய்வோம். பட் வாழ்க்கை ஓடுற ஓட்டத்தில் அதை உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே மாதம் பிறந்துச்சா, வருமானம் வந்துச்சா, அதில் இந்த மாதத்துக்கான செலவை பண்ணோமா, அடுத்த மாதத்துக்கு நம்ம வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குமே தவிர அதை வந்து கரெக்டாக ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணிக்கிறது கிடையாது. நம்மளோட வருமானத்துக்குள்ளே எந்த ஒரு கடனும் இல்லாமல், தேவையில்லாத செலவுகள் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடாமல் எப்படி நம்மளோட வருமானத்துக்குள்ளே ஒரு அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்றத பற்றி தான் சில டிப்ஸ் வந்து இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே உங்கள் வருமானம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கையில் அந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை ரெடி பண்ணி வைங்க. உங்களோட வீட்டு வாடகை, உங்களோட கரண்ட் பில்லாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் செலவு பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் எதுக்கெல்லாம் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அதுக்கான ஒரு பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்குள்ளே தான் உங்களோட செலவுகள் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருங்க. இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பட்ஜெட்லாம் போட்டு அதுபடி நம்மளோட செலவுகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 2 பேருமே உட்காந்து அந்த மந்த்துக்கான பட்ஜெட் எவ்வளோ வருது, அதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும், எதெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பட்ஜெட் போடும்போது மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து வெளியில் போகிறோம், இல்லை வீட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் போயிட்டே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரியாது. பட் அதை நீங்கள் உட்காந்து ஒரு பட்ஜெட்டாக டிரைவ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கெல்லாம் நிறைய பணம் வந்து தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கெல்லாம் வந்து நம்ம பணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உட்காந்து பேசணும். அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் உங்களோட செலவுகளை கம்மி பண்ணிக்க முடியும், ப்ளஸ் சேமிக்கவும் ஆரம்பிக்க முடியும். செலவுகளை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்களை மட்டும் வாங்குங்க.
நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்மளோட அவசியத்துக்கும் விருப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு பேசிக்கான தேவை என்ன? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இது கட்டாயம் தேவை. இது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், அப்படி தானே? ஸோ இதை தாண்டி விருப்பம் அப்படின்றது அது இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியும். பட் இருந்துச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தேவை அப்படின்றதுக்கும் விருப்பம் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த பொருள் நமக்கு கட்டாயம் தேவையா, இல்லை நம்மளுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷப்படுவோம் அப்படின்னு உங்களோட விருப்பத்துக்காக அதை வாங்க போகிறீங்களா? அந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்குமா, இல்லை அது வாங்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, பெருசாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் அது உண்டாக்க போகிறது கிடையாது, அது இருந்துச்சுன்னா ஹாப்பி, இல்லைனாலும் எனக்கு இன்னும் பெருசாக அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ அந்த பொருளை வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட தேவைகளை மட்டும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக செலவு பண்ணிங்கன்னா அங்கே தேவையில்லாத செலவுகளே வராது. உங்களோட தேவையை மீறி உங்கள் விருப்பத்துக்காக கண்ணில் பட்டது எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட செலவுகள் ஜாஸ்தியாகும். உங்களால் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க கூட முடியாது. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அடுத்த மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அந்த எக்ஸ்பென்சஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, போன மாதம் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதே விஷயத்துக்கு இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஏன் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே பயங்கரமாக பட்ஜெட் போடுறதில்ல நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் இந்த சேவிங்ஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.